நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். திருச்செந்தூர் அருகே குமாரபுரம் விநாயகர் கோவில் தெருவைச் சேர்ந்த 38 வயதான பெரியசாமி அப்பகுதியில் வெல்டிங் பட்டறையும், ஒர்க் ஷாப்பும் நடத்தி வருகிறார். இவருடைய மனைவி பார்வதி. இவருக்கு 8 வயதில் ஸ்ரீதேவ் என்ற மகனும், 3 வயதில் ஆதிரா என்ற பெண் குழந்தையும் உள்ளனர். ஸ்ரீதேவ் 3ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். தற்போது கோடைகால விடுமுறையொட்டி சிறுவன் ஸ்ரீதேவ் முக்காணியில் உள்ள தனது தாத்தா பாட்டி வீட்டில் தங்கியுள்ளார். இந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை காலையில் வழக்கம் போல பெரியசாமி வெல்டிங் பட்டறை பணிக்கு சென்று விட்டார். பார்வதியும் குழந்தை ஆதிராவும் வீட்டில் தனியாக இருந்துள்ளனர். மாலை நேரத்தில் பெரியசாமியின் வீட்டில் இருந்து அலறல் சத்தம் கேட்டதையடுத்து அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்துள்ளனர். அப்போது குழந்தை ஆதிரா மூச்சு பேச்சு இல்லாமல் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். பார்வதி கதறி அழுது கொண்டிருப்பதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக குழந்தை ஆதிராவை திருச்செந்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு குழந்தை ஆதிராவை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்திருக்காங்க. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார், இன்ஸ்பெக்டர் இன்னோஸ்குமார் உள்ளிட்ட போலீசார் குழந்தை ஆதிரா உயிரிழந்தது குறித்து தாய் பார்வதியை தனியாக அழைத்துச் சென்று விசாரித்தனர். விசாரணையில், மாலையில் நானும் எனது குழந்தை ஆதிராவும் தூங்கிக் கொண்டிருந்தோம். அப்போது எனது குழந்தையின் அழுகுரல் கேட்டு கண் விழித்து பார்த்தபோது வீட்டிற்குள் நின்று கொண்டிருந்த மர்ம நபர் ஒருவர் குழந்தை ஆதிராவின் கழுத்தை நெரித்தவாறு என்னிடம் தாலிச் சங்கிலியை கழட்டி தருமாறு கேட்டார். உடனே அதிர்ச்சியடைந்து நான் எனது சங்கிலியை கழட்டி கொடுத்தேன். அப்போது குழந்தையை கீழே இறக்கிவிட்டார். அப்போது ஆதிராவின் மூச்சு பேச்சு இல்லாமல் சுருண்டு விழுந்ததைக் கண்ட அந்த மர்ம நபர் தாலி சங்கிலியை அங்கேயே போட்டுவிட்டு தப்பிச் சென்றார் என்று வாக்குமூலம் கொடுத்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பான தடயங்களை கைப்பற்றிய போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். இதனிடையே குழந்தை ஆதிராவின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 தனிப்படைகளை அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில் சம்பவத்தில் அதிரடி திருப்பமாக குழந்தை ஆதிராவின் தாய் பார்வதி மீது சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து நேற்றிரவு அவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் விடிய விடிய துருவி துருவி விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து திருச்செந்தூர் போலீசார் கூறுகையில், இது நகைக்காக நடந்த கொலை என கூறுவதில் உண்மை இருப்பதாக தெரியவில்லை. பார்வதி அளித்த வாக்குமூலத்தின்படி வீட்டுக்குள் ஊடுருவிய மர்ம நபர் குறித்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. பார்வதி கடந்த ஓராண்டாக லேசான மனநலம் பாதிக்கப்பட்டு திருநெல்வேலியில் தனியார் மனநல மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக குற்றவாளிகளை அடையாளம் கண்டு உண்மையை உறுதி செய்வதாக தனிப்படை காத்திருக்கிறது என்றார். நகைக்காக தனது பெண் குழந்தை மர்ம நபரால் கொடூரமாக கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டதாக தாய் வாக்குமூலம் அளித்திருந்த சம்பவத்தில் குழந்தையின் தாயே தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திற்குள்ளாரே கொண்டு வரப்பட்டுள்ள சம்பவம் திருச்செந்தூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நமது சேனலுடன் இணைந்திருங்க.